guys, welcome back to our channel Veronica Voice. இன்னைக்கு நாம ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பயபுல கிளாஸ கவனிக்குதோ இல்லையோ எதையோ ஒரு லெட்டரை எழுதி அதை அவனோட பெஞ்சுக்கு அடியில வைக்கிறான். இப்ப கிளாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஹீரோட பிளேஸ்ல ஹீரோயின் வந்து உட்கார்றா. அப்பதான் அவனோட அந்த லெட்டரை நோட் பண்றா. எடுத்து பார்த்தா அதுல ஹீரோ ஏதோ எழுதி இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. லஞ்ச் பிரேக்ல ஹீரோயின் சாங் போடுற ஜாப பாக்குறா. அந்த ரூமுக்கு வந்து அந்த சாங் போட்டதுக்கு அப்புறம் கூட ஹீரோயின் அந்த லெட்டரையே மெய் மறந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ நடந்து வரான். அவனை பார்த்து எல்லா பொண்ணுங்களுமே அல்லோல கில்லல பட்டுட்டு இருக்காங்க. அவன் மேல எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு கிரஷ் இருக்கும். அவனையே ஹீரோயினும் பேனு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டா ஹீரோனோட சைடே நடந்து வரான். இப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள ஐயோ நம்ம கிட்ட வரானே, என்ன பண்றது, எனக்கு கையும் இல்ல காலும் இல்லன்ற மாதிரியே ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்க வர ஹீரோயினா இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டை இழுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு யமட்டோவும் பேசிட்டே போறாங்க. ஹீரோயினா ஒருவேளை ஹீரோ உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா நீ என்ன சொல்லுவான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு யமட்டோவா, ஹீரோ ரொம்பவே பாப்புலர் தான், ஆனா அவன் பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே ஆட்டிடியூட் காமிப்பான், அது எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்றா. இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டே போறாங்க. ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அந்த லெட்டரை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்னதான் அதுல இருக்குன்னா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதியிருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஒளிஞ்சு ஹீரோட ட்ராக் கிட்ட போயிட்டு அவ ஒரு பதிலுக்கு லெட்டர் எழுதிருப்பா. அது அவனோட ட்ராக்ல வைக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்றா. ஆனா ஹீரோவா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு ஹீரோனோட கிளாஸ் தான். அந்த பொண்ணா ஹீரோ எவ்வளவு கியூட்டா ரிஜெக்ட் பண்ணான் தெரியுமா. அவன் லவ் பண்ற பொண்ணு ரொம்பவே லக்கி அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அகைன் கிளாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. ஹீரோயின் அந்த லெட்டர்ல உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கப்போ நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோவா தெரியலனா இனிமே தெரிஞ்சுக்கோ, அதனால என் கூட அவுட்டிங் வான்னு சொல்லி கேட்டிருப்பான். அத படிச்ச ஹீரோயினா ஷாக்ல கிளாஸ் ரூம்ல இருக்கோன்றதையே மறந்துட்டு பேனு கத்திடுறா. அந்த ஸ்டாஃபா என்ன வேகமா எந்திரிக்கிறா பாரு ஆன்சரை சொல்றதுக்குன்னு சொல்லும் போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா அட இவர் என்ன கொஸ்டின் கேட்டாருன்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. எப்படியோ அந்த ஸ்டாஃப ஹீரோயின் சமாளிச்சிடுறா. ஆனா ஹீரோனோட மைண்ட் பூராமே ஹீரோ சொன்னதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. யமட்டோவா ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறப்போ ஹீரோயினா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. யமட்டோவா ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நான் உன்னோட நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன், நீ போய் சாங் போற ஜாப பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. யமட்டோ உட்காந்து ஹீரோனோட நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஹீரோவுமே உள்ள வரான். இப்ப ஹீரோவா இவ்வளவு நாளா நம்ம பேசிட்டு இருந்தது ஹீரோனோட ஃப்ரெண்டு யமட்டோ தான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறான். இப்ப ஹீரோ அந்த லெட்டர்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பதான் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே பேசி பழகி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறான். இத படிச்ச ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா எனக்கும் இது ஓகே தான், ஆனா நம்ம லெட்டர்லயே பேசிக்கலாம் அப்படின்றா. இங்க ஹீரோவும் ஹீரோயின் பேசுறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு வந்து என்ன மச்சான் ஒரே குஜாலா இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த சாங் ரூம்ல இருந்து வெளியில வர்றப்போ ஹீரோ மேல மோதிடுறா. அவனை பார்த்த ஷாக்ல ஹீரோயின் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம நின்னுறா. அவனுமே ஹீரோயின் கிட்ட தான் பேசுறோன்னு தெரியாம அவகிட்ட சாரின்னு கேட்டுட்டு போயிடுறான். அப்பதான் ஹீரோ நோட் பண்றா. ஹீரோ ஒரு நோட்டை அங்க வச்சுட்டு போயிருப்பான். அந்த நோட் புக்கை ஹீரோயினும் எடுத்து படிக்கிறா. அதுல ஹீரோவா இனிமேட்டு இந்த நோட் புக்லயே நம்ம பேசலாம்னு சொல்லிருப்பான். ஹீரோயின் அப்படியே படிச்சுக்கிட்டே போறா. லாஸ்ட்ல இந்த நோட் புக் முடியறப்போ நான் கண்டிப்பா உன்கிட்ட மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுவேன் யமட்டோன்னு சொல்லி முடிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே யமட்டோ எல்லாருக்கும் முன்னாடியுமே ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. அவளையே ஹீரோ பேனு பார்த்துட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே நோட் பண்றா. இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது இவ்வளவு நாளா ஹீரோ யமட்டோ கிட்ட பேசுறோம்னு சொல்லிதான் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஒரு தப்பு நடந்துடுச்சு நான் யமட்டோ கிடையாதுன்னு சொல்லி எழுதிட்டு அதை ஹீரோட ட்ராக்ல வைக்கலான்னு போறா. அங்க பார்த்தா கரெக்டா ஹீரோவுமே நிக்கிறான். இப்ப ஹீரோவா ஹீரோனை பார்த்து நீ யமட்டோட ஃப்ரெண்டு தானே, யமட்டோ என்னை பத்தி உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்கலான்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. அவன் கிட்ட ஹீரோனால எந்தவித உண்மையுமே சொல்ல முடியாம திண்டாடிட்டு உட்கார்ந்துருக்கா. அகைன் ஹீரோயின் அந்த நோட் புக்ல எழுத ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நாளா ரிப்ளை பண்ணாததுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அவ
மனசுக்குள்ள எப்பவாச்சும் நம்ம மாட்டிக்க தான் போறோம்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோட ட்ராக்ல அந்த நோட் புக்கை ஒரு வழியா வச்சிடறா. இப்ப ஹீரோவா அகைன் அந்த நோட் புக்கை எடுத்து அவளுக்கு அகைன் ரிப்ளை பண்றான். ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேருமே அந்த நோட் புக் வழியாவே பேசிட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோவா நான் என்னை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவகிட்ட எனக்கு ஹார்மோன் சாங்னா ரொம்பவே பிடிக்கும்ன்றான். இப்ப பார்த்தா ஹீரோனுக்கும் அந்த சாங் ரொம்பவே பிடிக்கும். அவ ரூம்ல கூட அந்த பிக்சர்ஸை தான் ஒட்டி வச்சிருப்பா. அதை கேட்ட ஹீரோனுக்கு ஒரே குஷியாயிடுது. ஹீரோவா இந்த சாங்கை லஞ்ச் பிரேக்ல பிளே பண்ணா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதே தெரியாம பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனிங்க மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. அதை ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு ஹீரோயின் ரிட்டர்ன் வர்றப்போ யானோன்ற ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்கறான். அவனா ஹீரோயினை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்பவே கேஷுவலா எப்பவும் போல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஹார்மோன் சாங்கை தான் பிளே பண்றா. அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயினும் அந்த சாங்குக்கு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்றா. நான் அவளோட கிளாஸ் ரூம்ல என்னடா சாங் இது அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வர்றப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நீ ஃப்ரீ தானன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தா எல்லாருமே ஒரு கிளப் ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோவுமே வந்திருப்பான். அவனை பார்த்த ஹீரோயின் லைட்டா ஷாக் ஆயிடுறா. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டா யமாட்டோவும் வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சாங் போட்டியே, என்னடி சாங் இது கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா உன்னோட ஃப்ரெண்டு யமோட்டோ தானே இந்த சாங்கை சஜஸ்ட் பண்ணான்னு சொல்லும் போது ஹீரோனும் வேற வழி இல்லாம ஆமா ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. எல்லாருக்கும் முன்னாடியுமே ஹீரோ எனக்கு அந்த சாங் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லும் போது அந்த பொண்ணுங்களா உனக்கு பிடிச்சிச்சுன்னா எங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே டாபிக்கை மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வெளியில நின்னுட்டு இருக்கா. அங்க வந்த ஹீரோவா ஹீரோனை பார்த்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்டோட சாங்கை ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க, நியூ சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்றான். நியூ அவங்க கிட்ட இழிச்சு இழிச்சு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. உன்னை பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை செம்மையா கத்திட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஆனா அங்க இருந்து வரும்போது ஹீரோயினா நல்ல காலம் கரெக்டான டைமுக்கு வந்துட்டா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நெக்ஸ்ட் கிளப் ரூமுக்கு வந்த ஹீரோயினா நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது ஹீரோவா நானும் கிளம்புறேன்றான். இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ஆஹா வில்லங்கமும் கூடவே வருதே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. நம்ம ஹீரோ முன்னாடி போகும்போது அவன் பின்னாடி ஹீரோயின் பயந்து பயந்து போயிட்டு இருக்கா. ஹீரோவா கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அவகிட்ட ஹீரோவா யமோட்டோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கா. சோ ரொம்பவே தேங்க்ஸ், நான் உன்கிட்ட கத்தினதுக்கு ரொம்பவே சாரிங்கிறான். அவகிட்ட ஹீரோ தொணன்னு பேசிக்கிட்டே போறான். ஆனா ஹீரோயின் ஒரு வார்த்தைக்கு மேல காசு கொடுத்தா கூட பேச மாட்டேன்ற மாதிரி உம்முனே போயிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ கிட்ட ஒரு பால் வரும்போது அதை ஹீரோவுமே பிளே பண்றான். அதை பார்த்த ஹீரோயினா செம்மையா பிளே பண்றியே அப்படின்றா. அவகிட்ட ஹீரோவா எனக்கு ஃபுட்பால்னா ரொம்பவே உசுறு, நான் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா ஓ அப்படியான்னு சொல்லி விட்டுறா. அதை கேட்ட ஹீரோவா ஏன் மத்தவங்கள பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா மத்தவங்க நான் ஏன் என்னாச்சு எதனால ஃபுட்பாலை விட்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, ஆனா நீ எதையுமே கேட்க மாட்டீங்க அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினா மறுபடியும் நான் அதை கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறா. அவகிட்ட ஹீரோவா சின்ன வயசுலயே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட அப்பாவும் பிசினஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸி ஆயிட்டாருன்றான். என்னோட வீட்டுல எல்லாமே என்னோட பாட்டிமாவும் தங்கச்சியும் தான், அவங்கள பாத்துக்கிறதுக்கே டைம் இல்லாம போயிடுச்சு, அதனால இது எல்லாத்தையுமே விட்டுட்டேன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா இன்னைக்கு வேணா உன்னால முடியாம போயிருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ நல்ல பிளேயர் ஆவான்னு சொல்லிட்டு அவனை ஆறுதல் படுத்துறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கெஃபேக்கு போறாங்க. அங்க ஆனாவா யமோட்டோ கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு யமோட்டோவா இப்போதைக்கு யாரும் இல்லன்றா. அதே கொஸ்டினை ஆனா இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ஆனா ஹீரோயின் அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. இப்ப நோட்டீஸ் போர்ட்ல ஃபுட்பால் மேட்ச் ஒன்னு நடக்க போகுது, அதுல வின் பண்றவங்களுக்கு செம்மையான பிரைஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவா ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்ல இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா அந்த ஆப்போசிட் டீமை என்னால எதிர்த்து நிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சு ஹீரோயினும் ஆனாவும் வந்துட்டு இருக்கப்போ ஹீரோட ஃப்ரெண்டா ஆனா கிட்ட யமோட்டோவை பத்தி கேட்டுட்டு போறான். ஆனாவா ஹீரோயின் கிட்ட எனக்கு ஹீரோட ஃப்ரெண்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனா அவனுக்கு என்னமோ யமோட்டோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கத பார்த்தா எனக்கு செம்ம
செம்மையா ஜெலஸ் ஆகுது. என்னோட லவ்வுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிறா. அங்க ஒரு ஃபுட்பால் டீம் வருது. அவங்களா ஹீரோ பார்த்து நீயும் இந்த மேட்ச்ல கலந்துக்கிறியான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே ஆமாங்கிறான். அவங்களா சரி ஓகே மேட்ச்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோக்காண்டி ஒரு சாங் டெடிகேட் பண்றா. அது ஹீரோவை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. அந்த டைம் ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸா என்னடி சாங் இது நல்லாவே இல்ல அது இதுன்றாங்க. யமட்டோவா ஏன் இந்த சாங்குக்கு என்ன குறை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு லெட்டர்ல ஹீரோவா இன்னைக்கு சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ இப்படியே சாங் போட்டுட்டு இருந்தேன்னு வையன் எல்லாரும் வந்து உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோனுமே பதில் எழுதுறா. அன்னைக்கு ஹீரோவா அந்த மேட்சுக்காண்டி செம்ம வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த டைரி எடுத்து பாக்குறான். அதுல ஹீரோயினா யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நமக்கு பிடிச்சத நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, அது நம்ம ஃபீலிங்ஸா இருந்தாலும் சரின்னு சொல்லி எழுதியிருப்பா. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஃப்ரெண்டும் ஆனாவும் பேசிக்கிட்டே வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டா அவகிட்ட நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் நீயும் வரியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளுமே ஒத்துக்கிறா. அதுக்கு அவனா யமட்டோவையும் கூட்டிட்டு வா செம ஃபன்னா இருக்கும் அப்படின்றான். ஆனாவா இப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கத என்னால பாத்துக்கவே முடியாது, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிட்டு இருக்கா. ஆனாவா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீயும் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முடியாதுங்கிறா. ஆனா ஆனா விடாம கெஞ்சிட்டே இருக்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ் தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த வீக்கெண்டுமே வருது. ஹீரோயினா செம்ம பக்காவா கிளம்பி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க கரெக்டா ஹீரோவுமே வரான். அவளை பார்த்த ஹீரோவா கேஷுவல்ஸ்ல உன்னை பார்க்கும்போது செம்ம டிஃப்ரெண்டா கியூட்டா இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. வெக்கத்துல கண்ணமே சிவந்து போயிடுது. அங்க கரெக்டா யமட்டோவும் வரா. இப்ப ஹீரோவும் யமட்டோவும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஹீரோனுக்கு தான் லைட்டா பக்கு பக்குன்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு ஆனா எல்லாருமே வராங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீடியோ எடுத்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டால் எடுக்கிற மெஷின்ல இருந்து ஹீரோவா பக்காவா ஒரு டால் எடுத்துறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போறாங்க. எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குப்பை கொட்டுறது யாருன்னு சொல்லிட்டு ராக் பேப்பர் சிசர்லாம் போட்டு பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஹீரோயின் தான் அவுட் ஆயிடுறாங்க. குப்பையெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு பேருமே போறாங்க. அப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு போறான். அதுக்கு ஹீரோயினா எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும் போது ஹீரோவா எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா இந்தா இருன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு சூப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா அதையுமே ஹீரோயின் குடிச்சிட்டு செம்மையா இருக்குதுன்றா. ஹீரோவா மனுஷ ஜென்மமா இவ அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவா ஹீரோயின் கிட்ட நீ எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரியே பேசுற, அது ரொம்பவே கியூட்டா இருக்கு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சந்தோஷத்துல ஒரே குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவா அவளோட கண்ணத்தை பிடிச்சு அமுக்கி அவகிட்ட இப்ப பாக்குறதுக்கு நீ ரொம்பவே ஃபன்னியாவும் கியூட்டா இருக்கன்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா அவன் வின் பண்ண அந்த பொம்மைய ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இத நீயே வச்சுக்கோன்றான். நெக்ஸ்ட் ஹீரோவும் யமட்டோவும் பேசிட்டே ஜாலியா ஒரு ரைட் போறாங்க. அத ஹீரோயினா ரொம்பவே சோகமா பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேல செம்மையான ஒரு லவ் வந்துடுது. ஆனா அத அவன் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ஹீரோ கூட பேசுற அந்த டைரியவே ரொம்பவே சோகமா பாத்துட்டு இருக்கா. அந்த டைரியில ஹீரோயினா ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதுறா. அதுக்கப்புறம் அதை அடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு ரொம்பவே நல்லா போச்சு, ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறா. நெக்ஸ்ட் டே கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா ஆடவே வரல, செம்மையா திணறிட்டு இருக்கா. எக்ஸாம் பேப்பர் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுல இங்கிலீஷ்ல ஹீரோ ஃபெயில் ஆயிடுறான். நெக்ஸ்ட் ரீடெஸ்ட்ல கூட ஃபெயில் ஆனா அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மியூசிக் ரூமுக்கு ஹீரோயின் போறப்போ ஹீரோ அவளை தடுத்து உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் தானே எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடியெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோயினா லைப்ரரியில உட்கார்ந்துருக்கா. அங்க வந்த ஹீரோ அவகிட்ட என் கூட வீட்டுக்கு வாவேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அடியாத்தி அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆயிடுறா. அதுக்கு ஹீரோவா அப்பா பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டாரு, என்னோட பாட்டிமாவும் தங்கச்சியும் தனியா இருப்பாங்க, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அதுக்கு ஒத்துக்கிறா. ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறப்போ யானோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறான். அவனா ஹீரோயின் கிட்ட உனக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும் தானே, இது சிங்கிங் ஸ்கூலோட நோட்டீஸ், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணி ட்ரெயின் ஆயிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அவகிட்ட கொடுக்குறான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் நோட் பண்றான். யானோவா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். யானோவா ஹீரோயின் கிட்ட அவன் தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோனை பார்த்தா ஹீரோட தங்கச்சியா பாட்டிமா அண்ணா
அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்திருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஹீரோட பாட்டிமா கூட இன்ட்ரோ ஆகுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா உட்காந்து ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோட தங்கச்சியா ஸ்நாக்ஸ் டீ எல்லாமே எடுத்துட்டு வரா. அந்த குட்டி பொண்ணா ஹீரோயின் கிட்ட எனக்கும் என்னோட கிளாஸ்ல ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஆனா அவன் கிட்ட என்னால பேசவே முடியல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா, ஆமா மேடம் மட்டும் அப்படியே பக்கம் பக்கமா பேசி கிழிச்சிடுவாங்க, இவ கிட்ட போய் கேக்குறா பாரு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஹீரோயினா நீ எப்படியோ அப்படியே இரு, யாருக்காட்டியும் உன்னை மாத்திக்காத, அதுதான் அவங்களுக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறா. அவன் தங்கச்சி கிட்ட ஹீரோவா போதும் போதும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து துரத்தி வர்றான். அந்த குட்டி பொண்ணா போறப்போ ஹீரோனை பார்த்து நீங்க தான் என்னோட அண்ணனுக்கு செம்மையான ஜோடி, உங்க ரெண்டு பேரையுமே ஒன்னா பாக்குறதுக்கு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை டிராப் பண்ணி விடுறதுக்காண்டி வரான். அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயினை இழுத்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போறான். அவகிட்ட ஒரு பாஸ்கெட் பாலை கொடுத்து இத ஆடுன்னு சொல்லும் போது ஹீரோயினா என்னால முடியாது, எனக்கு இது சுத்தமா வரலன்றா. அவளை பார்த்து ஹீரோவா எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிட்டு அவகிட்ட க்ளோஸா நின்னு அவளுக்கு எப்படிலாம் பால் போடணும்னு சொல்லி கொடுக்கறான். அது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் சொல்லி கொடுக்கற மாதிரியே ஹீரோயினும் பால் போடுறதுக்காண்டி ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் கரெக்டா தப்பா போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அவகிட்ட என்னோட அப்பாக்கும் எனக்கும் ஃபுட்பால் நாடி நிறையவே சண்டை வந்திருக்கு, அதனாலயே நான் ஃபுட்பாலை விட்டுட்டேன்றான். ஆனா அன்னைக்கு நீ என்கிட்ட உன்னால கண்டிப்பா முடியும்னு சொன்ன வார்த்தை என்ன நல்லாவே பூஸ்டப் பண்ணிச்சு, அதே மாதிரி நீயும் கிவ் அப் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்கான். அவளோட மைண்ட் பூராமே ஹீரோ கிட்ட போய் சொல்றமேன்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட ஏன் இப்பெல்லாம் ஒழுங்கா டைரி எழுத மாட்டேங்கிற, பிஸியா இருக்கியான்னு சொல்ல அதுக்குமே ஹீரோயின் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோனோட கிளாஸ்க்கு வராங்க. அங்க யமோட்டோ கிட்ட உன்னோட ஹிஸ்டரி புக்க கூடன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட கண்ணு பூராமே ஹீரோனை தான் தேடிட்டு இருக்கு. அங்க கரெக்டா ஹீரோனும் ஆனாவும் வராங்க. ஆனாவா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே இங்க ரகசியம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவனா யமோட்டோ கிட்ட பேசும்போது எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளா அப்படிதாண்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை வம்பிழுத்துட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டா ரெண்டு பேருமே செம்மையா இருக்காங்கல்ல பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினா சோகமா அங்கிருந்து கிளம்பி போறப்போ யானோவா ஹீரோனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா ஹீரோனை தேடிட்டு வரான். அங்க ஹீரோயினும் யானோவும் பேசுறத பார்த்த ஹீரோவா ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். யானோவா ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு ஒருத்தன் கூட போனில அவன் உன்னோட லவ்வரான்னு சொல்லும் போது ஹீரோயினா அச்சிச்சோ அதெல்லாம் இல்ல, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப யானோவா ஹீரோயின் கிட்ட மறுபடியும் நம்ம டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான். இத கேட்ட ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். யானோ கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இங்கிலீஷ் எக்ஸாம்ல செம்மையான மார்க் எடுத்திருக்கேன், எல்லாம் உன்னாலதான்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் போடுறான். இப்ப ஹீரோயினா இதுக்கு மேல நான் எதையுமே மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யமோட்டோக்கு மெசேஜ் பண்றா. நாளைக்கு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே யமோட்டோ கிளாஸ்க்கு வரா. அவகிட்ட ரெண்டு பொண்ணுங்க வந்து பக்கத்து ஸ்கூல் பையன் கூட பேசிட்டு இருந்தியே, அவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறாங்க. அது கேட்ட ஹீரோயினா ஷாக் ஆயிரா. யமோட்டோவா அவன் நான் அவுட்டிங் கூப்பிட்டான், பாக்குறதுக்கு நல்ல பையனாவும் இருக்கான், என்கிட்ட பேசுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நானும் ஓகே சொல்லிட்டேன்றா. இப்ப ஹீரோயினா யமோட்டோ கிட்ட உன் பக்கத்துல இருக்க ஒரு பர்சனே உன்னை லவ் பண்ணலாம், உன்னை கேர் பண்ணலாம், அது உனக்கு தெரியாமலே இருக்கலாம்ல அப்படின்றா. அதை கேட்ட ஆனாவா ஹீரோட ஃப்ரெண்ட பத்தி தான் ஹீரோயின் சொல்றான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அவளா ஹீரோயின் கிட்ட நான் ஹீரோட ஃப்ரெண்ட லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் எனக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியும் இப்படி பண்றீங்களன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. யமோட்டோக்கு இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆனாவா யமோட்டோ பார்த்து இப்பெல்லாம் நீ ஹீரோ ஃப்ரெண்டு கூட ரொம்பவே க்ளோஸா பழகுறீலன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. யமோட்டோவா நான் கேஷுவலா தானே பேசினேன் அப்படின்றா. அதுக்கு ஆனாவா எல்லா பசங்க கிட்டையும் நீ இப்படிதான் கேஷுவலா பேசுவியான்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னில இருந்து மூணு பேருமே ஒருத்தர் பார்த்தா மாத்தி மாத்தி மூஞ்சிய திருப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ கிளாஸ் ரூம்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க ஹீரோவுமே வரான். அவனா ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கத பார்த்துட்டு அவளை அந்த ஸ்கூல் மாடிக்கு இழுத்துட்டு போறான். அவளா ஹீரோ கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல ஃபைட் ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல எல்லாம் சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ரிலாக்ஸ் ஆகுன்றான். அவகிட்ட ஹீரோவா நீ உன்னை ஃப்ரீ பண்ணிக்க ஒரு ஐடியா சொல்லவா, உன்னோட மைண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே கத்தி தீத்துட,
விடு, அப்பதான் நீ ரிலாக்ஸ் ஆவ அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுமே கத்துறா. ரொம்பவே சைலண்டா கத்திட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே காத்துதான் வருது, வாய்ஸ் எப்ப வரும்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். அவகிட்ட ஹீரோவா அட கொஞ்சம் சத்தமா தான் கத்தேமான்னு சொல்லும் போது ஹீரோயினுமே சத்தமா கத்துறா. இப்பதான் அவளுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அவ தலையில ஹீரோ கைய வச்சு எப்பவுமே இப்படியே ஹாப்பியா இரு, சரிவா கீழே போலான்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட எக்ஸ் எதுக்காண்டி உன்னை விட்டுட்டு போனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா யானோ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, அப்படியே ரெண்டு பேருமே அவுட்டிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றா. யானோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ எந்த வித ஃபீலிங்ஸுமே என்கிட்ட வெளிக்காட்ட மாட்டேங்கிற, அதனால இது நமக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்றா. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து இனிமேட்டு நீ யாரையாச்சும் லவ் பண்ணா உன்னோட ஃபீலிங்ஸா அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா நீயும் யமோட்டோவும் இப்பெல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க, சீக்கிரமா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போலயே அப்படின்றா. அதை கேட்ட ஹீரோக்கு சடனா ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நினைச்சானே தெரியல. சட்டுன்னு எந்திரிச்சு ஹீரோனை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே அவளை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அவகிட்ட ஹீரோவா சாரி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், வேணும்னே பண்ணலன்னு சொல்லும் போது ஹீரோயினா இங்க நடந்த எதுவுமே யமோட்டோக்கு தெரிய வேணாம், நானும் சொல்ல மாட்டேன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா சாங் போடுறதுக்காண்டி போறா. அங்க வந்த ஆனாவா ஹீரோயின் கிட்ட நான் குடுக்குற ஒரு சாங்கை நீ போடணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அந்த சாங்க போடுறா. அந்த சாங் எதை பத்தினா சாரி கேக்குற மாதிரியான ஒரு சாங். அந்த சாங்க கேட்ட ஹீரோயினுமே லைட்டா ஃபீல் ஆயிடுறா. இப்ப ஆனாவா ஹீரோனை பார்த்து நான் அப்பெல்லாம் பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறா. இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சாங்க கேட்ட யமோட்டோவுமே இப்ப அவங்க கிட்ட ஓடி வரா. ஆனாவா அவகிட்ட ஓடி போய் அவளை ஹக் பண்ணிட்டு அவகிட்ட சாரி கேக்குறா. மூணு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மூணு பேருமே ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாவா நான் எப்படியாச்சும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட லவ் சொல்லியே ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு யமோட்டோவுமே சப்போர்ட் பண்றா. அந்த டைம் வெளியில ஏதோ சத்தம் கேட்க யமோட்டோ போய் பாக்குறா. அப்பதான் அந்த பாக்ஸ்ல இருக்க டைரியுமே யமோட்டோ பாக்குறா. அந்த டைரிய பார்த்த யமோட்டோக்கு செம்மையான ஷாக்கு. அவளா ஹீரோயினை பார்த்து என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினால யமோட்டோ கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. அதனால அவகிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறா. நெக்ஸ்ட் அந்த பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. அதுல ஹீரோனோட கிளாஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ வேக வேகமா ஓடி வரான் ஹீரோயின் ஆறத பாக்குறதுக்காண்டி. நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா பால போட்டுறா. அதை பார்த்த ஹீரோவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் ஹீரோ கிளாஸோட ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அதுல ஹீரோட கிளாஸ் தோத்து போயிடுது. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அவகிட்ட வந்து ஆனா பேச்சு கொடுக்குறா. ஆனாவா இந்த மேட்ச்ல மட்டும் நீ ஜெயிச்சிருந்தா நீ யமோட்டோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தா தானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நீங்க தோத்ததில்ல அப்படின்றா. அவனா ஒண்ணுமே புரியாம உனக்கு ஏன் அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஆனா அவளோட லவ் போட்டு உடைச்சிடுறா. அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனால அதை சுத்தமா நம்பவே முடியல. இங்க யானோவா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். அங்க வந்த ஹீரோயினா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க யமோட்டோ வரும்போது அவகிட்ட இருந்து ஹீரோயின் எப்படா எஸ்கேப் ஆறுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அதை யானோவுமே நோட் பண்ணிடுறான். இப்ப யானோவா ஹீரோயின் கிட்ட உனக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் சண்டையா, அன்னைக்கு என்கிட்ட எல்லாத்தையுமே போட்டு உடைச்ச மாதிரி இன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்டு கிட்டயுமே எல்லாத்தையுமே சொல்லிடு அப்படின்றான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. யானோ ஹீரோயின் கிட்ட அகைன் டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருப்பான். அவன் கிட்ட ஹீரோயினா உண்மையில எனக்கு எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்ல, மறுபடியும் நம்ம டேட் பண்ணாலும் நான் உன்கிட்ட பொய்யா நடிக்க வேண்டியதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேட்டிருப்பா. யானோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து பேசுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க, நீ தான் உன்னோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும், இப்படி ஓடி ஒளிய கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். யமோட்டோ ஸ்கூல் விட்டு வரா. அவளுக்காண்டி ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அகைன் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே போறாங்க. இப்ப ஹீரோயினா அவகிட்ட சாரி கேட்கும் போது யமோட்டோவா உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, நான் உட்கார்ந்து எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பேன்றா. அன்னைக்கு கஷ்டத்துல இருந்த என் கூட நீ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீ கஷ்டத்துல இருக்கப்போ என்னால எப்படி உன்னை தனியா விட முடியும், எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்றா. அவளா ஹீரோயினை பார்த்து உன்னுல ஒரு மாற்றத்தை நான் எப்பவோ பார்த்தேன், ஆனா நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல விடு அப்படின்றா. இப்ப ஹீரோயினா நான் பொய் சொல்லிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப யமோட்டோவா ஹீரோயின் கிட்ட அகைன் அந்த டைரியை கொடுத்துட்டு எல்லாமே சரி
சரியாயிடும், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோக்காண்டி ஒரு லெட்டரை எழுதி அதை அவனோட டேபிளுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாங்கை டெடிகேட் பண்றதுக்காண்டி போறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸா நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை விஷ் பண்ணி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட டேபிளுக்கு அடியில இருக்க அந்த லெட்டரை நோட் பண்றான். இங்க ஹீரோயினா மைக்ல ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. மியூசிக் மாதிரியே எல்லாரோட லைஃபுமே கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்றா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் என்னோட ஃபீலிங்ஸுக்கு ரொம்பவே ட்ரூவா இருக்க போறேன், அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாங்கை தான் போட போறேன்றா. அவளுக்கும் ஹீரோக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த ஹார்மோன் சாங்கை தான் ஹீரோயின் இன்னைக்கு டெடிகேட் பண்றா. இங்க ஆனாவும் ஹீரோட ஃப்ரெண்டுமே கமிட் ஆயிடுறாங்க. ஜாலியா உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவா அந்த லெட்டரை படிக்கிறான். அதுல ஹீரோயினா சாரின்னு சொல்லி எழுதியிருப்பா. இப்ப ஹீரோவா வேக வேகமா ஹீரோயினை தேடி ஓடி போறான். அந்த லெட்டர்ல ஹீரோயின், இவ்வளவு நாளா நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன், உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்றா. உண்மையா சொன்னா எங்க நீ என்ன வெறுத்து என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேட்டிருப்பா. இனிமேலாச்சும் உன்னோட லவ் யமாட்டோ கிட்ட சொல்லிடு, உங்க நடுவுல இனிமேட்டு நான் ஒரு தடையா எப்பவுமே இருக்க மாட்டேன்னு சொல்லி எழுதியிருப்பா. இப்ப ஹீரோ வேக வேகமா ஹீரோனை தேடி ஓடி வரான். ஹீரோயின் அவனை ரொம்பவே ஷாக்கா திரும்பி பாக்குறா. அவகிட்ட ஹீரோவா, என்ன இதெல்லாம் என்கிட்ட விளையாடுறியான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, அதுல இருக்க எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அவளை பார்த்து, உன்னால எப்படி என்ன விட்டு கொடுக்க முடியுது, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்றான். ஹீரோனோட கை தடக்கி அந்த ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுது. இப்ப ஹீரோ பேசுற எல்லாத்தையுமே ஸ்கூல் பூராமே கேட்டுட்டு இருக்காங்க. அவகிட்ட ஹீரோவா, இனிமேட்டு என்னோட ஃபீலிங்ஸை என்னால மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா ஒண்ணுமே புரியாம பேந்து பேந்த முழிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். இப்ப எல்லாருமே ஹீரோ லவ் பண்ற பொண்ணு ஹீரோயினான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. யமாட்டோவா ஒரு வழியா ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா ஹீரோயினால அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே முடியல. அந்த டைம் மைக் சவுண்ட் வரும்போது ஹீரோயின் வேக வேகமா போயிட்டு அந்த மைக்கை ஆஃப் பண்ணி விட்டுறா. இப்ப ஹீரோவா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, இதுதான் உண்மை, நான் உன்னைதான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஹீரோ அவனோட டெஸ்க்ல எல்லாமே வெறுத்து போயிடுச்சு, எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு செம வெறுப்பா எழுதியிருப்பான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு ரிப்ளை வந்திருக்கும், நீ கவலைப்படாத, உனக்கான டைம் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ பாக்குறப்போ ஹீரோட டெஸ்க்ல இருந்து யமாட்டோ தான் நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ அவ கூட தான் பேசிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சிருப்பான். ஆனா ஒரு நாள் ஹீரோயினா ஹீரோ கிட்ட, நீ கவலைப்படாத, உனக்கான டைம் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு அதே டைலாக்க சொல்லிருப்பா. இப்ப ஹீரோக்கு அவ மேல ஒரு டவுட் வருது. நெக்ஸ்ட் ஃபுட்பால் மேட்சோட நோட்டீஸ் போர்ட்ல ஹீரோனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதை பார்த்த பிறகுதான் ஹீரோக்கே கன்ஃபார்ம் ஆகுது, இவ்வளவு நாள் அவன் பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஆனா எங்க உண்மையா சொன்னா ஹீரோயின் அவன் கிட்ட பேச மாட்டாளோன்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையை சொல்லாம அப்படியே மறைச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பான். அன்னைக்கு அந்த ரைட்ல ஹீரோவும் யமாட்டோவும் சிரிச்சு பேசிட்டு போறப்போ ஹீரோயின் அதை சோகமா பார்த்திருப்பா. அதை ஹீரோவுமே நோட் பண்ணிருப்பான். அவளை லவ் பண்ணிட்டு இருக்கப்போதான் ஹீரோ அவளுக்கு அந்த பேஸ்கெட் பாலை கத்து கொடுப்பான். அவ சந்தோஷப்படுறப்பெல்லாம் அதை பார்த்து ஹீரோவுமே சந்தோஷப்படுறான். அவகிட்ட தான் பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் ஹீரோ அவளை வேணும்னே கிஸ் பண்ணிருப்பான். இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நான் உன்னை மட்டும் தான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அகைன் ப்ரப்போஸ் பண்றான். அவகிட்ட ஹீரோ, உன்னோட ஆன்சரை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் பயத்துல பேனு கத்திடுறா. ஹீரோவா, என்னடி ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட, என்னோட ஃபீலிங்ஸை இனிமேட்டும் உன்கிட்ட இருந்து நான் மறைக்க விரும்பலன்றா. நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அவளும் லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோக்கு செம்மையான குஷியாயிடுது. சந்தோஷத்துல போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.